இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பனானா டாஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், மைதா மாவு, பிளேன் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், சுகர், பேக்கிங் பவுடர், ஆயில், மைதா மாவு, கார்ன்ஃப்ளார். மைதாவும் கார்ன்ஃப்ளாரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் போட்டின அப்புறம் லைட்டாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தண்ணி போடணும். பேன் கேக் எப்படி நம்ம தின்னான பேட்டர் யூஸ் பண்ணோம், இதுக்கு நம்ம கொஞ்சம் திக்கான பேட்டர் யூஸ் பண்ணுவோம். பனானா டாஃபி ஜென்ரலாக சொல்ல போனால் நம்ம சாதாரண டாஃபி கடையில் கிடைக்கிற டாஃபி கிடையாது. இந்த டாஃபி நம்ம ஃப்ரை பண்ணி தான் ரெடி பண்ணுவோம். நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வியூவர்ஸ் பார்க்கலாம். அந்த பேட்டர் கொஞ்சம் நம்ம பேன்கேக் பேட்டரோட நல்ல திக்கான பேட்டர் தான் இது. இந்த பேட்டரில் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், ஆயில் போட்டிருக்கோம், மைதா மாவு, கார்ன்ஃப்ளார் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளார் அதுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம வாழைப்பழம் இங்கே ரெடியாக இருக்குது. ஒரு வாழைப்பழம் 4 வெட்டி பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆயில் சூடான உடனே நம்ம பேட்டரோட போட்ட வாழைப்பழம் நம்ம இந்த ஆயிலுக்குள்ளே போடுறோம். ரொம்ப ஜாகிரதையாக நம்ம போட வேண்டியிருக்கோம். ஆயில் நம்ம கையில் தெளிக்கக்கூடாது. இப்போ இது வாழைக்காய் பஜ்ஜியோட ஒரு ரூபத்தில் வந்திருக்குது. இது இப்படியே நம்ம சாப்பிடுவாங்க, இப்படியே சாப்பிடலாம். சில பேர் இப்படியே சாப்பிடுவாங்க, சில பேர் வாழைக்காய் பஜ்ஜியாக சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களும் இருக்கட்டும், பெரிய மக்கள் இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பஜ்ஜி ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்படியே சாப்பிடலாம். இதையே நம்ம இப்போ பண்ண போகிறோம் கேரமல் கோட் பண்ணி, அது நம்ம நல்ல ஐஸ் தண்ணியில் போட்டு நல்ல கிரன்ச்சியாக பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும். எப்போவுமே நம்ம சாதாரண நம்ம வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றோம், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம கேரமல் இப்போ ரெடி பண்ண போகிறோம். கேரமலுக்கு லைட்டாக ஆயில் போட்டு சர்க்கரை போட வேண்டியது. நிறைய இடத்துல கேரமல் எப்படின்னு சொன்னால் சுகருக்கு நிறைய லெவல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சுகர் சாதாரண சாஸ்னின்னு சொல்லுவான். இப்போ ஒரு ஸ்வீட் கடையில் போனால் பஞ்சு மிட்டாய்னு சொல்லுவான். எல்லாமே சுகரோட டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸ். இப்போ சுகர் நம்ம ஒரு சாஃப்ட் ஸ்டேஜில், ஒரு சாஃப்ட் மெல்ட்டிங்கான ஸ்டேஜில் வந்துச்சு. இதில் நம்ம தண்ணி போடாமல், கொஞ்சம் கூட தண்ணி போடாமல் நம்ம கேரமலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது லைட்டாக கேரமலைஸ் ஆகிட்டு வருது. அதோட கலரும் லைட்டாக மாறிட்டு வருது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். கேரமல் ரொம்ப சூடான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது. நம்ம கேரமல் ரெடி ஆகிட்டே இருக்குது. கேரமல் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கேரமல் நல்லா ப்ரௌன் ஆன உடனே ஏற்கனவே வாழைப்பழம் அதில் போட்டு லைட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேரமல் கையில் ஒட்டினா அப்படியே ஸ்டிக் ஆகிடும். நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு. கேரமல்குள்ளே நம்ம அந்த வாழைப்பழ பஜ்ஜி போட்டிருக்கோம். கேரமலோட கலர் வியூஸ் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேரமல் கையில் தொடக்கூடாது, ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
அப்படியே போட்டு தண்ணியோட போட்டு அப்படியே தண்ணியில் போட உடனே அது நல்ல கிறிஸ்பி ஆகிடும். லைட்டாக கூலிங் கொடுக்கணும். லைட்டாக கூலிங் கொடுத்து ஆனோடனே அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப அதிக நேரம் கேரமல் அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம டாஃபி கிறிஸ்பியான கிரன்ச்சியான டாஃபி பனானா ரெடியாக இருக்குது. வியூவர்ஸ் இது தெரிஞ்சுக்கலாம். அதோட கேரமல் ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். ரொம்ப வீட்டிலும் நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேரமல் கையில் பட்டா அப்படியே தோல் வெளியே வந்துடும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் ஹேண்ட்லிங் சுகர், எஸ்பெஷலி கேரமல். கேரமல் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியூவர்ஸ் நம்ம டாஃபி பனானா நான் சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாதாரண வாழை பஜ்ஜி நம்ம எங்கே வேணாலும் சாப்பிடலாம். டாஃபி பனானான்னு சொன்ன ஒரு ஐட்டம் நம்ம வீட்டிலும் சமைக்கலாம். வீட்டில் சமைச்சா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாகிரதையாக நம்ம சமைக்க வேண்டியிருக்கும். அந்த கேரமல்னு சொன்ன சுகர் நம்ம கேரமல் சூடு பண்ணுறோம். அது கையில் பட்டால் தோல் வந்துடும். ஸோ ரொம்ப நம்ம சின்ன குழந்தைகள் சின்ன பசங்களை யாருமே நிற்கக்கூடாது இந்த ரெடி பண்ணும்போது. அதுவும் இல்லை, கரெக்டான தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம செய்து பழக்கம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. யார் வேணாலும் ட்ரை பண்ணிக்கணும்.